தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அண்ணாவும் காமராஜரும் எம்ஜிஆரும் ஆட்சி பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் மாநிலமாக இருந்துச்சு. இப்போ வந்து சூப்பர் காமெடி பண்ணக்கூடிய சூப்பர் ஸ்டாண்டர்ட் காமெடி பண்ணக்கூடிய ஸ்டாலின் மாநிலமாக வந்து தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் விமர்சிக்கிறாரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? சூப்பர் ஸ்டாண்டர்ட் காமெடி பண்ணக்கூடிய ஸ்டாலின் மாநிலமாக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்படி கிடையாது. அவர் தான் இப்போ காமெடியாக பண்ணுறாரு. இப்போ ஒன்றே இல்லை, அவர் கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? எதனா ஒரு கட்சி தலைவர் இது வரைக்கும் டான்ஸ் ஆடி பார்த்துக்கிறீங்களா? சாதாரணமாக சொல்லுங்கள், யாருன்னா இந்தமாதிரி டான்ஸ் ஆடிக்கிறாங்களா? இது வரைக்கும் கொள்கையை பற்றி பேசுவாங்க. அவர் என்ன கொள்கையை பற்றி பேசுகிறாரு? நான் வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன்ட்டு எதனா ஒரு கொள்கையை சொல்லணும். இது வரைக்கும் கொள்கையை பற்றியே பேசாதவங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் அவர் தான் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது மாதிரிலாம் சொல்லி அவர் தான் வந்து மக்கள்கிட்ட பெரிய காமெடியனாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான் தமிழ்நாடு. நிறைய திட்டங்களை வந்து இந்தியா முழுமைக்கும் உள்ள மாநிலத்தின் முதல்வர்களோ இல்லை வெளிநாடுகளில் உள்ள தலைவர்களோ நம்ம திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டு பண்ணுறாங்களே. கனடாவில் கூட இவருடைய திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறாங்களே. பல்வேறு மாநிலங்களில் அந்த மகளிர் உரிமை தொகையை வந்து இப்போ கொண்டு வர்றாங்களே. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது? அது வந்து உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரான மாநிலம் தான் தமிழ்நாடு. அவர் சொல்கிறது மாதிரி எதுவும் கிடையாது. இல்லை, ஸ்டாலின் மாநிலம்னா ஜனங்க ஓட்டு போட்டு தானங்க இந்த ஆட்சியை வர வைக்கிறாங்க. சூப்பர் காமெடி பண்ணுறாரா? ஸ்டாண்டர்ட் காமெடி. அது அவர் வந்து திரைத்துறை விட்டு இன்னும் வெளியே வரங்க. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அவர் அந்த இதுலேயே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்கிறார். அதனால காமெடி, டைரக்ஷனு, எடிட்டிங், வெட்டிங் இதை பற்றி மட்டும் தான் அவர் பேசுவார். அவர் வந்து இன்னும் வெளியே வரல. அதனால் இது சூப்பர் காமெடி அப்படின்னு தான் பேசுவார் அவர். நம்ம மாநிலத்தில் போடுற ஒரு எந்த ஒரு திட்டத்தையும் வெளி மாநிலம் பின்பற்றுறாங்க. அது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, குழந்தைங்களுக்கு காலையில் உணவு திட்டம்னு சொல்லி ஒன்று அறிவிக்கிறார். கனடா நாட்டு பிரதமர் வந்து அதை அங்கே அமுல்படுத்துறதுக்கு நான் வேலையை பார்க்குறேன். அப்போது ஒரு எல்லை கடந்து ஒரு சாதாரண ஒரு மாநிலத்தில் நடக்கிற ஒரு ஸ்கீமை வேற ஒரு நாடு வந்து பின்பற்றுறதுன்னா இது சூப்பர் ஸ்டார் மாநிலமா இல்லையா? இதை இவர் சொல்கிறாரு. இவரை தானங்க ஜனங்க காமெடியாக பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நம்ம மாநிலம் என்ன செய்தோ அதை பக்கத்து மாநிலம் ஒத்து கவனிக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகையா? ஓகே. பெண்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க சலுகைகளா? பேருந்து பயணமா? ஓகே. குழந்தைங்களுக்கு இலவச உணவு கொடுக்குறாங்களா? ஓகே. அது மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாநிலத்தை பார்த்து தான் அடுத்த மாநிலம் பின்பற்றுறது போய் இப்போ நாடு கடந்து வெளிநாடு அது பின்பற்றும் போதோ இது சூப்பர் ஸ்டார் மாநிலம். அவர் சொல்கிறது தான் வந்து அவரை நினச்சா தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப காமெடியாகுது. ஏன்னா அது அவர் திரைத்துறையில் இருக்கிறதுனால அவர் அப்படி தான் பேசுவார். வேற ஒன்றும் இல்லை. இல்லை, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இன்னும் பல திட்டங்கள் நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஒரு வேளை சாப்பாடு போட்ட இடத்துல நீங்கள் எத்தனை வேலை சாப்பாடு போடுறாங்க அதை பார்க்கணும். அது படிப்பை கொடுத்துட்டா மக்கள் உயர்ந்துடும். படிப்பு தான் முக்கியம். இப்போ நான்லாம் ஒரு ஏழைப்பட்ட பையன் தான். அந்த காலத்தில் நீங்களும் படித்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி உள்ள திட்டங்கள் தான். ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சிது எனக்கு. அப்போ படிப்பை கொடுத்துருங்க, அறிவை கொடுத்துருங்க. இப்போ பெரியார் சொன்ன மாதிரி ஏன் கேளு எதுக்குன்னு கேளுன்னு சொன்னார். அந்த மாதிரி கேட்டாவே உங்களுக்கு விவரம் தெரியுன்னு அர்த்தம். அந்த விவரம் தெரியும் ரொம்ப முக்கியம் இல்லை. அது இந்த ஆட்சியில் நடந்துட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் நிற்கலையே. எல்லா இடத்துலையும் சரிங்க, அவங்க முடிஞ்ச வரலையும் உதவுறாங்க. யாரோ ஒரு ஆஃபீஸர் சம்திங் வாங்குறாங்க தவிர கட்சி ஆட்சியை நீங்கள் வந்து குறை சொல்கிறதுங்கிறது சும்மா பேச்சு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எந்த ஆட்சிலையும் சரி ஊழல் இல்லாமல் இல்லை. பர்சன்டேஜ் அது என்ன காமெடி பண்ணுறாரு அவர்? என்ன செஞ்சதானே சொல்கிறாரு. அது என்ன காமெடி பண்ணுறாரு? செஞ்சதை சொல்கிறாரு. இருக்கா இல்லைன்னு நீ வேணால் போய் பாரு. களத்தில் போய் பாருங்கள், யாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளவோ திட்டங்கள் வருஷலாக அவர் சொல்கிறார். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், இப்போ இதில் மீட்டிங்கில் பேசுகிறாரு. வருஷலாக படிக்கிறாரு. புஸ்தகமாக போட்டு கொடுத்துருக்கோம், நீங்கள் எல்லாம் போய் சொல்லுங்கிறாரு. இப்போ அந்த அளவு செஞ்சுருக்காருங்கிற போது நீ இல்லைன்னு மறுத்து பேசு. இதை நீ செய்கிறப்பா, நீ சும்மா போய் சொல்கிறேன்னு சொல்லு. சும்மா பொத்தா மக்களை போய் சொல்கிறதுக்கு எப்படி ஏற்றுக்க முடியும்? அது ஏற்றுக்க முடியாது. காமெடி பண்ணுறதே வந்து விஜய் தான். அவர் பண்ணல, அவர் சைலண்ட்டாக தான் இருக்கார். முதல்வர் சைலண்ட்டாக தான் இருக்கார். சரி, யார் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டோம், வேடிக்கை தான் பார்க்குறாரு அவர். ஆனால் வந்து நான் எதுவும் விமர்சிக்கலை, யாரையுமே எதிர்கட்சிக்காரங்களும் விமர்சிக்கலை, நான் விஜயையும் விமர்சிக்கலை. ஏதோ ஆரம்பிக்கிட்டோம், வரவங்க வரட்டும், அவ்வளோதான். இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஆட்சி வந்து நான் அமைதியான ஆட்சி, அந்த 5 வருஷம் அமைதியான ஆட்சி
நடக்கும். 4.5 வருஷமா அமைதியான ஆட்சி நடந்தது. அந்த அமைதிக்கு காரணம் என்ன? அவருக்குடைய மனசாட்சி தான். யாரையும் எதுவுமே சொல்லாமல் சூப்பராக 4.5 வருஷம் தள்ளிட்டார். நான் 5 வருஷம் என்ன முடிஞ்சு போகுது. அது அவரை வந்து குறை சொல்கிறவங்க தான் குறையாக இருப்பாங்களே தவிர என்ன அவரு குறையாக இருக்க மாட்டார். அவர் என்றைக்குமே நல்லா தான் இருப்பார். அவர் வந்து வாய்க்கு வந்து பேசுகிறாரு. அதை எவன் டைலாக் கொடுத்தான்னு தெரியல சரியா. மோடிங்கிறவன் டைலாக் கொடுத்துருப்பான், இவன் பேசுகிறான், ஆட்டு வச்ச பொம்மையாக இருக்கிறான். ஆனால் இவன் மொத்தத்தில் என்ன கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவன்லாம் அரசியலுக்கு வர தயவு செய்து எந்த அருகதையும் கிடையாது. ஸோ ஸ்டாலின் தான் வரணும். அவர் தான் நல்ல ஆட்சி கொடுக்குறாரு. காலை உணவு திட்டத்திலேருந்து எல்லாமே நல்ல மாதிரி பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அதை மக்களுக்கு பாதுகாப்பு. இது அது அரசியலை கொச்சப்படுத்துகிறான்னு அர்த்தம். நாங்கள் சூப்பர் ஸ்டார் என்று அண்ணா வந்து கலைஞர் வந்து எம்ஜிஆர் வந்து கிடையாது. முதல்ல நம்ம பாட்டனார் நீதி கட்சி காலத்திலே நாமெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டோம். பிட்டி தியாகராயர் உருவாக்கிய தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, பப்ளி அரசர், பனகல் அரசர் இவங்களாம் வரும்போதே நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகிட்டோம். இன்னைக்கு தான் சூப்பர் ஸ்டார் ஆனால் ஆனால் அன்னிலேருந்து இன்னைக்கு சாதனை மூலமாக நம்மெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆகி மக்கள் மனசில் இருக்கோம். ஆனால் நம்மளை காமெடின்னு சொல்லிட்டு அவர் காமெடி ஆகுறாரு. அதுதான் வேதனையாக இருக்குது. இல்லை, இது வந்து முற்றிலும் தவறானது. ஏன்னா இது வந்து ஒரு உண்மையான ஆட்சி, நிலையான ஆட்சி. ஏன்னா மற்ற ஆட்சிகளை விட இது வந்து ஒரு நிரந்தரமான ஆட்சி. ஏன்னா மற்ற ஆட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன ஒரு மாயை உண்டாக்குகிறது. ஒரு சினிமா, அதாவது சினிமா என்பது ஒரு பொய்யான வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கை என்பது என்ன அரசியல் வாழ்க்கை தான் உண்மையான அரசியல் வாழ்க்கை. தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆரம்பத்திலிருந்து அவங்க அரசியலே இருந்து அவங்க தாத்தா அப்பா காலத்திலிருந்து இப்போ இது வரைக்கும் நல்லபடியாக ஒரு பழுத்த அரசியல்வாதியாக நல்லபடியாக செயல்படுறாங்க. அவங்க சூப்பர் ஸ்டாருடைய டபுளாகவே சொல்லுவேன் நாங்கள். ஏன்னா தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிக்குது. ரெண்டாவது வந்து நம்ம ஸ்டேட்டை பார்த்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து தலைவருடைய ஸ்கீமை எடுத்துன்னு வராங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க இதுவாக கொச்சையை பற்றி பேச முடியும்? அவர் செஞ்சதை சொல்கிறாரு, நீ சொன்னது தப்புப்பான்னு சொல்லு, அப்புறம் பேச பற்றி அதை பற்றி பேசுகிறாங்க. செய்யாததை பற்றி ஃபண்ட்ஸ் கிடைச்சா செய்வாங்க. ஃபண்ட்ஸ் கொடுக்கலையே. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே கொடுத்தது? இப்போ கல்விக்கு வந்து நீட்டை ஒத்துக்கிட்டா தான் அதை வருஷம் கண்டிஷனில் போடுறாங்க. நீ ஏன் கண்டிஷன் போடுற? எங்கள் தமிழ்நாட்டில் இதுக்குன்னு தனியப்பட்ட முறையில் எவ்வளோ படித்தவங்களை வச்சு செய்யணுமோ எல்லாம் திட்ட கமிஷன் துணைத் தலைவரை வச்சு எல்லாம் செய்கிறார். அவர் பேரை மறந்துட்டேன். அதெல்லாம் வச்சு எல்லாமே திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபண்ட்ஸ் இப்படி சொல்லணும் செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ ஃபண்ட்ஸ் நெருக்கடிலையும் இவ்வளோ தூரம் உயர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஆமாம், நம்மகிட்ட வாங்குகிற வரி எவ்வளவு, நமக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டுறோம், திரும்ப கொடுக்குறது எவ்வளவு, அதை பார்க்கணும்ல. வெறுங்கையில் முளம் போட முடியுமா? பணம் வேணும்ல. அப்படி இருந்து செய்கிறாங்களா, அதாங்க பாராட்ட வேண்டிய விஷயம். ஒன்றில் அவர் ஒரு படம் எடுத்தார், தலைவான்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஜெயலலிதா அந்த படத்தில் ரிலீஸ் ஆகாமல் ஜெயலலிதா பண்ணது விட்டு ஜெயலலிதாவுக்கு 2011 கேன்வஸ் பண்ணான். யார்? இதே விஜய். ஏன் அவங்க அப்பாவும் அவரும் போய் கொடநாடுல போய் காலில் விழியா? இந்த சம்பவம்லாம் மக்கள் மறந்துடுவாங்களா? ஏன் இப்போ ரீசனாக கூட நம்ம திமுக கூட ஓட்டு கேட்டவர் அவர். அதே மாதிரி இந்த ஒரு பாராட்டு விழாவில் கூட, நடிகர் சங்க பாராட்டு விழாவில் கூட சொல்லிக்கிறாரு. நம்ம தளபதி பேரை சொல்லிக்கிறாரு, கனிமொழி பேரை சொல்லிக்கிறாரு, தயாநிதி மாறன் பேரை சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு படத்துக்கு கூட வைக்கலாம் போலுக்குது அந்த பேர்லாம். அப்படி பாராட்டவர் இன்னைக்கு வந்து நம்மள காமெடின்றாரு. இது யார் காமெடின்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும்.